Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி பூரி புலாவுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. இதை நீங்கள் வெள்ளை சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் சொல்லியிருக்க இதே அளவுகளில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க. நீங்கள் வேறு எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு தால் ரெசிபி தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷர் பேனில் கடலை எண்ணெய் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ நம்ம செய்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா 5 பேர் தாராளமாகவே சாப்பிடலாம். இதில் 2 சிட்டிகை அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு 2 சிட்டிகை அளவு வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் அப்படியே பொரிஞ்சு வாசனை வரும். அந்த சமயத்தில் பச்சை மிளகாயோட விதைகளெல்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துடலாம். 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்களை தோலெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துருங்க. பூண்டு பற்கள் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் பச்சை மிளகாயில் விதைகள் அதிகமாக இருந்ததுன்னா விதைகளை கண்டிப்பாக எடுத்துருங்க. அதற்கு அடுத்தது நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். இந்த அளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்தா தான் நம்மளோட ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம்லேருந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா லேட் ஆகும், எண்ணெய் எல்லாமும் அப்படியே உறிஞ்சிக்கும். அதனால தான் நீங்கள் இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் எந்த அளவு வெங்காயம் எடுத்தோமோ அதில் பாதி அளவு தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ண வெங்காயம் 1 கப் அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதில் அரை கப் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி ஆனால் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் கரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். தக்காளியை நல்லா மற்ற காய்கறிகளோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி தீயை நல்லா குறைச்சிட்டு அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா குழைவாக அந்த ஆவிலேயே வெந்து வந்திருக்கும். அதாவது ஃபுல்லாக வெந்திருக்காது, ஓரளவு வெந்திருக்கும். இப்போ பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேருங்க போதும். பாசிப்பருப்பு 200 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் எடுத்து சேர்த்தாச்சு. தூரம் பருப்பு 50 கிராம் அளவுள்ள தூரம் பருப்பு, இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தூரம் பருப்பு ஊற வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கிட்டா போதும். அதாவது நீங்கள் எந்த அளவு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் 4ல் 1 பங்கு அளவு தூரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ செய்யும்பொழுது இந்த அளவுகளை குறைச்சிக்கோங்க இல்லை கூடுதலாக வச்சுக்கோங்க. இந்த பருப்பை கலந்து விட்ட பிறகு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம தாராளமாகவே ஊற்றுறோம். நான் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள். பார்க்கும்பொழுது பருப்பும் தண்ணியும் ஃப்ரீயாக நமக்கு சுற்றி வரணும். ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்ட்டை சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா சில பருப்புக்கு வேகிறதுக்கு தண்ணி அதிகமாக கூட தேவைப்படும். அதே போல் வீட்டில் நம்ம எந்த தண்ணி யூஸ் பண்ணுறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்த உடனே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த பருப்பு நல்லா கொதிச்சு வரணும். எப்பொழுதுமே ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்குற அந்த பொருள் நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு மூடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கேஸ் கட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிடுங்க. இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும். அந்த சமயத்தில் வெயிட் போட்டுட்டு 5 விசில் கொடுங்க. அதாவது இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே குழைவாக வேகணும்.
அதனால நீங்கள் 5 விசில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ வச்சுக்கோங்க. சப்போஸ் வேகலைன்னா திரும்ப கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் பருப்பு எந்த அளவு குழைவாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நம்ம இது போல் கலந்து விட்டாலே அப்படியே நல்லா மசிஞ்சிடும். மத்து வச்சு கடையணுன்றது கிடையாது. இது போல் கலந்து விட்டால் தான் அப்படியே 1-2 பருப்பு நல்லா இருக்கும், அதே சமயத்தில் குழஞ்சும் இருக்கும். இந்த பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா முழுசாகவும் இருக்கும், கொஞ்சம் கரைஞ்சா மாதிரியும் இருக்கும். இப்போ உப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். சிலர் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வெயிட்டையும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அது குக்கர் யூஸ் பண்ணும்போது இருக்க சேஃப்டி ரூல் கிடையாது. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பருப்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் நிறைய சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பில் திக்னஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நீங்கள் இன்னொரு ஸ்டவ்வில் கொதிச்சுட்டே இருக்கும்போது கூட தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிற பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அது நல்லா சூடேறட்டும். நான் எண்ணெயில் தான் இன்றைக்கி தாளிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுறேன். கடலெண்ணெய் நல்லா சூடேறட்டும். நல்லா சூடேறின பிறகு தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சுக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். இது போல் ஒரு தட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா கடுகு அப்படியே வெடித்து வெளியே தெரிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி அதையும் இதில் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு இது போல் காஞ்ச மிளகாய், நீல மிளகாய் இருந்தால் நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம், இல்லை முழுசாக போட்டுக்கலாம். அதில் நம்மளோட இஷ்டம்தான். ஆனால் விதைகள்லாம் நிறைய வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் சேர்த்துட்டிங்கன்னா இது அப்படியே கருகி போயிடும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் அந்த சூட்லேயே இந்த மிளகாயோட பச்சை மணம் போகும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லை தாளிப்பு வேஸ்ட் ஆகிடும். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த தாளிப்பை எடுத்து இந்த பருப்பில் சேர்த்துடுங்க. நம்ம சமைச்சு முடித்த உடனேயே வேற ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுதான் கரெக்டான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சமைக்கிற பாத்திரத்துலேயே அந்த ஃபுட்டு இருந்ததுன்னா அந்த கலர் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகாது. இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகுங்க. ரொம்ப சூப்பரான, அதே சமயத்தில் நீங்கள் இந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணியே இருக்க மாட்டீங்க. அதுபோல் ஒரு சூப்பரான தால் ரெசிபி. இந்த தால் ரெசிபியை இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.